அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கம். இப்பொழுது நாங்கள் சுவிட்சர்லாண்டிலிருந்து ஜெர்மனி நோக்கிய பயணம். வாங்கோ, மேலுமான பகுதியை நான் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். கூடுதலாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்டா அதை எனக்கு சொல்லிக்கொள்ளுங்கோ. ஏன்னா சில பதிவுகள் நீண்ட பதிவுகளாக இருப்பதால் சிலர் அதை ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கும் ஒரு ஆர்வ கோளாறு காரணமாக நிறையவே பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், அல்டிமேட் 98 2.08 சுவிஸ் ஃப்ராங்க். சுவிஸில் வந்து யூரோவை அக்செப்ட் பண்ண மாட்டோம். பொதுவாக சுவிட்சர்லாண்ட் வந்து யூரோப்பியன் யூனியனில் இல்லாதபடியாக அவையில் யூரோவை அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஓகே, வாங்க உள்ளுக்கு போகலாம். ஆமாம் உறவுகளே, நாங்கள் இப்பொழுது ஜெர்மனியில் நிற்கிறோம். ஜெர்மனி நீங்கள் பார்த்த நாடுகள் மற்ற, அதாவது சுவிஸ், ஃப்ரான்ஸில் இருந்து சற்று வித்தியாசமாகவும், அவங்க ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்பீட் லிமிட் ஓட்டபான் என்று அந்த ஹைவேஸில் இல்லை. மற்ற கூடுதலாக வந்து ட்ரக்கிங், அதாவது பாரிய இயந்திரங்கள், வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சேம் லைக் ஆஸ்திரேலியா. ஆனால் இங்கே பாப்புலேஷன் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஹெவியாக இருக்குது. இதிலிருந்து ஃப்ராங்க்ஃபோர்ட்ன்ற இடம் பக்கத்தில் தான். அந்த வழியால் நாங்கள் இப்போ நெதர்லாண்டுக்கு போக இருக்கிறோம். இன்றைய காலநிலையும் பரவாயில்ல, மழை இல்லை, நல்லா இருக்குது. அழகான லேண்ட்ஸ்கேப்பிங் நல்லா இருக்குது. சூப்பர். எல்லாம் இதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு ட்ரக் பார்க் பண்ணி அதில் டீ காஃபி இருக்கக்கூடிய மாதிரி இடத்தான் நிற்கிறோம். அருமையான இடம். நான் இப்படி ஒன்று தான் சாப்பிட்ணும் நினைப்பேன். 10 euros நல்ல ஒரு டிஷ் உண்டு. ஹெல்த்தி ஃபுட். நல்ல ஒரு ட்ரீ போட் ஒன்று வச்சுருக்கிறோம், போர்ட்டபிள். அதேமாதிரி இது இந்த பல்மைரா டைப். இங்கே வருங்க, அதில் இதுவும் போட்டிருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டிங்கும் போட்டிருக்கணும், லைட்ஸ் போட்டிருக்கணும். இது வந்து பார்த்தக்கூடிய மாதிரி நல்லா இருக்கு. நான் ஒரு போட்டோக்குள்ளே வச்சு ட்ரீயை வளர்த்துருக்கணும். அப்படியான ட்ரீல் வந்து நிலத்துக்குள்ள வட்டி தாக்க தேவையில்லை, இப்படி வைக்கல போர்ட்டபிளாக இருக்கும். அது மாதிரி இங்கேயும் அப்படித்தான் நல்ல வடியாக வச்சுருக்கு. இந்த லேம்ப் போஸ்ட் நல்ல ஸ்டைலாக இருக்குது, வெர்டிக்கலாக போட்டிருக்கணும். இரவில் பார்க்க இன்னும் வடிவாக இருக்கும். நல்ல இதுதான். இது இந்த ஃபுட் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது வந்து 5 euro போட்டிருக்கணும். சரி, இங்கே இது 5 euroக்கு நல்ல ஒரு ப்ரௌன் போட்ட ஒரு என்ன பெயர் தெரியல, நல்லா வச்சுருக்கணும். இங்கே வந்து பொதுவாக வந்து ஆல்கஹாலும் வந்து எப்படியான ஷாப்பில் இருக்கும். எவ்வளவு? 349 ஃப்ளைங் ஹவுஸ் 349 euro. பில்ஸ்னர் 379, பெக் வந்து 379. அது நல்ல ஒரு அநேகமான இடங்களில் வந்து டாய்லெட்டுக்கு போகல. நாங்கள் வந்து $1 அதுக்குள்ளே போட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே $1 போடணும்.
ஆனால் ஜெர்மனிலையும் சுவிட்சர்லாண்ட்லையும் யூ கேன் கெட் த ரீஃபண்ட். ஏதாவது இங்கே வாங்கிக்குள்ளே அதில் வேல் இதுக்கு ஒரு ரீஃபண்ட் தருவேன். ஒன் ஈரோ போடணும். இதான் அந்த டிக்கெட். ஜெர்மனியில் வந்து ரஹன் வேலி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களோட நாளில் வந்து ஜெர்மனியில் உள்ள ஒரு வேலி ரிஹான் வேலி என்ற இடத்த நிற்கிறோம். இங்கே பாருங்க, நல்ல இது வந்து ஒரு ஃபெரி சர்வீசஸ் வந்து அதுக்கு அங்கால ஒரு கண்டெய்னர் ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு காகோ வாட்டர்வேஸில் வந்து மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்கு. வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஃபெரியில் வேறு என்னென்ன சாமான்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபெரியில் நாங்கள் போகிறோம். We going here on this one? இவ்வளோ எங்களோட குரூப்பில் எங்களோட பஸ்ஸில் வந்தாக்கள். இது பாருங்க, போட்டால் இந்த லெவலுக்கு வருது தானே, ஹைட்டாக இடுக்கு மெஷர்மெண்ட்ஸ் போட்டு வைக்கணும். நினைக்கிறது இதெல்லாம் நாங்கள் போகிறோம். வந்துட்டு நல்ல ஒரு வியூஸ், கிட்டத்தட்ட பரமட்டா ரிவரில் போன மாதிரி. ஆனால் ரெண்டு பக்கமும் நல்ல மலைகள் இருக்கும், நடுவில் ஒரு வெளி மாதிரி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இதான் நாங்கள் போகிறோம் ஃபெரி. எங்களுக்கு குரூப் அப்படியே வந்துட்டு நம்ம எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு நல்ல ஒரு போட் ரேம்ப். வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களோட குரூப் எல்லாரும் நிற்கணும், போய்கொண்டு நிற்கணும். பாருங்க, everyone is going to get into the boat. Be careful. இந்த போட்டில் நாங்கள் போகிறோம். என்னையும் காட்டுறேன். Hello. So it's a moment. It's all about. That's our leader. All good. Okay. It's on you. It's very easy to teach height to above part. நங்கூரம் விட்டுருக்கு, நங்கூரம் எங்கே பண்ணியிருக்கு. இவன் கட்டி வச்சிருக்கணும். ரேம்ப். Look at this ramp. ஃபெரி உண்டு, நல்ல சர்வீசஸ் இருக்குது. பாருங்க, எல்லோரும் அமர்ந்திருக்கணும். போட் வலிக்கிட்டு மூவ் பண்ணிட்டு. அங்கே அப்படியே போய் பார்த்துருக்கிறோம். ஒரு எனக்கு தேவையான சாமான் இங்கே தான் இருக்கு. இந்த வயசுல நமக்கு தேவையான சாமான் இந்த இருக்கு. நல்லா அழகாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைண்டா எப்படியான இதில் எடுக்கக்குள்ள சில நேரங்களில் வந்து அவையெல்லாம் பாட்டை போட்டுவிடணும்.
பாட்டுகளை போட்டு குடிக்க மாட்டா, அதாவது மியூசிக்கை போட்டாலும் அது எனக்கு ஒரு பெரிய வேலையாக போயிடும். யூடியூப் ஷேராக்களுக்கு தெரியும், காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. அப்போ அதால் அதை எடிட் பண்ணுறதுக்கு நியாயமான நேரம் எடுக்கும். உங்களுக்கு தெரியும், நான் இந்த படங்கள் எடிட் பண்ணுறதில்ல பெருசாக டைம் போட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும். எடுக்கிறத கூடுதலான சரியான குயிக்காக நான் ஆண்டாண்டே பதிவேற்றிடுறது. இரவு 10, 11, 12 மணி ஆனாலும் அந்த இரவே நான் இதை பதிவேற்றிடுவேன். எடிட் பண்ணுறதுக்கு சொப்பையாக இருக்குது, அந்தளவுக்கு நான் செய்யலை. இந்த நேர்கள் நீங்கள் என்னை மன்னித்தருவீர்கள். நான் கனகாலம் அதை சொல்லிக்கிறேன். எனக்கு விருப்பம் மற்ற யூடியூபர்ஸ் எல்லோரும் மாதிரி நல்ல டைட்டில் பேஜ் போட்டு எழுதி மெனக்கட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் எக்ஸ்ட்ராவாக போட்டு ரெண்டா செய்யலாம். அந்த எக்ஸ்ட்ரா 1 ஹவர் தான் சரியான கஷ்டமான வேலை. எக்ஸ்ட்ரா 1 ஹவர் இதுவே நான் போடுறது உங்கள் எல்லாருக்கும். எனக்கு இதில் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்கள். உங்களை நான் உண்மையாக அதுக்காகத்தான் நான் இதை மினக்கட்டி இப்போ எடுக்கிறது. ஆனால் நீங்கள் மன்னித்தருளுவீர்கள். உங்களுடைய கமெண்ட்டை கீழே போடுங்க. உண்மையாக இந்த இதுகளை டைட்டில் நல்லா போடுறதாலேயோ அல்லது எடிட் பண்ணி போடுறதாலேயோ நீங்கள் என்னுடைய யூடியூப்பை பார்க்குறதில்ல. அது எனக்கு அப்படியே தெரியும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது வியூவர்ஸ் ஜுடிக்கான ஆக்கள் நீங்கள் நான் போடுறது டைட்டில் காணும் என்று அவளுடன் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் என்னை மன்னித்தருளுங்கள். எனக்கு டைம் கிடைக்கல. ஏதாவது ஒரு காலத்தில் டைம் கிடைக்க நான் அதுக்கு சரியான டைட்டில் போடுவேன். தான் அவங்க தூங்க போது பாட்டு ஏதோ நல்ல அருமையான ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் இது ஒரு அழகான ஒரு ட்ரிப்பாக இருக்குது. என்ன பேர்? Only Star. அருமையான 2 ரயன்வெளி என்ற இடம். உண்மையிலேயே வேலி தான். 2 பக்கம் மேலே நடுவால் போய்கொண்டிருக்கு. சூப்பர். நான் இந்த படத்தை இந்தியன் டைட்டில் பேஜாக போட போகிறேன். என்னையும் அதில் சைடில் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நல்லா இருந்தது சரி, கீழே சுமார் கமெண்ட்டை போடுங்க. சரி, இந்தியான்னு உங்களோட ஃபோட்டோ கவர் பேஜுக்கு போட்டது நல்லா இருக்குண்டு, தம்ப்நெயிலுக்குன்னு சொல்லுவாங்க, தம்ப்நெயிலுக்கு போட்டது நல்லா இருக்குண்டு சொல்லுங்க. கீழே சும்மா குறிப்பிட்டுருங்க. உங்களுக்கு உங்களோட பெயர் மற்றாக்களை தெரியதை விட நீங்கள் சுமார் லைக் பண்ணால் போதும். எனக்கு லைக் பண்ணிங்கன்னா சரி. எத்தனை நம்பர்ஸுக்கு பார்க்குறாக்கல்ல, இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்கள் என்னுடைய இந்த பதிவுகளை, பேர் பார்க்குறீங்கள். உண்மையில் எனக்கு அது ஒரு சந்தோஷம். இதில் மினக்கட்டு நான் இதில் போகிறதுல விஷயம் இருக்குது அல்லது பேருக்கு பயனடையுது என்றைக்குள்ளே எனக்கு அது ஒரு சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள், அதாவது உலகத்தில் உள்ள பல இடங்கள் இருக்குது. இப்போ எனக்கு கூட எத்தனையோ இடங்கள் பார்க்க வேணுமென்று விருப்பம். ஆனால் எங்களோட ஏஜ் லிமிட்டட் ஏஜ். எங்கள்கிட்ட உள்ள பண வசதியும் ஒரு லிமிட்டடாக இருக்குது. டைம் லிமிட்டட். எத்தனையோ ஃபேக்டர்ஸ் தங்கி இருக்குது. அதால் எல்லோரும் எல்லா இடத்தையும் போகலாத ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது அந்த காரணங்களுக்காகத்தான் இப்படியான படங்களை நான் போடுறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. தொடர்ந்தும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இல்லாடி பார்வையாளராக தொடர்ந்து இருங்கள். என்னை விட்டுட்டு போயிடாதீங்கோ. இல்லை, தொடர்ந்துருங்கோ. இது பாருங்க, அது சேண்ட் அல்லது மெட்டீரியல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண, பில்டிங் மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு குட்டி கார் ஏற்றி கொண்டு போயிடணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஷோன். எனக்கு இன்றைக்கி ஷோன் இந்த சோனிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ very nice.
Yeah. Oh, thank you. Yeah. Day 7. Thank you very much. One of my new subscribers. Yeah. Thank you very much. Very appreciate Very, it. very good content. Yeah, very appreciate it. I know you are watching these daily uploads. Yeah. Keep watching. Thank you. Big fan. Big fan. Number 1. So whereabouts are you from? I'm from New York. New York, nice, Yeah. nice. Thank you. Big follower. Nice to meet you, Sydney. Thank you. German beer. பாருங்க German beer. ஜெர்மனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கன பேர் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஒன் ரைட் இஃப் யூ நோ த எக்ஸாக்ட் நேம் நான் ப்ரொனவுன்சியேட் பண்ணுறது சரி வரைய குரோம்பாச்சா ரைட் இது நல்லா இருக்குது நல்ல பியர் உண்டு இட்ஸ் அ மஸ்ட் when you come to this area I think it's கூடுதலான தமிழாக்கள் இந்த பகுதியில் இருக்கணும் நான் முதல் இந்த இடத்த வந்திருக்கிறேன் ஆனால் இந்த வேலிக்குள்ளே வந்து இந்த ரிவரில் போகலை ஒரு வேலி பாருங்கள் ரெண்டு இந்த பெரிய கண்டெய்னர் போகுதுன்றா இட்ஸ் லைக் ஷிப் கண்டெய்னர் ஷிப்பிங் கண்டெய்னர் ரைட் They're cute. One phone colors get. நல்லா இருக்குது இப்போ ரூஃப் டாப்பில் வந்திருக்கிறோம் சூப்பர் நல்ல வியூஸ் ஹலோ நல்லா இருக்குண்ணா Can we get a photo? ஏ பார்க்கல் இறங்கிட்டாங்க எல்லாரும் காரை ஏற்றுறதுக்கு தான் இந்த ஃபெரி கார் ஃபெரி இது காரை கொண்டு போகிறதுக்கு ஓகே Look at this girl. Work வந்து இப்படி படம் எடுத்து வருகிறான் வேலை மாதிரி தான் உங்களுக்கு நினைக்கிறேன் ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணி போடுறா முழு ட்ரிப்லையும் எடுத்தவா வாங்க போய் பார்க்கலாம் உண்மையிலே ஒரு அருமையான இடம் இந்த இடம் ஜெர்மனிக்கு வந்தால் கட்டாயம் இந்த இடத்த வாங்கோ ரயன் வேலின்னு சொல்லி அதேமாதிரி எல்லா இடமும் வெஸ்டர்ன் வேர்ல்டில் எல்லா இடமுமே நல்ல இடம் இன்றைக்கி என்னுடைய மனைவி கூட கேட்டிருந்தா நான் கூடுதலாக ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு தான் ட்ராவல் பண்ணுறேன் நான் கேட்டிருந்தேன் எப்படி இது எப்படி இருக்குண்டு உண்மையிலே இது ஒரு வித்தியாசம் வெஸ்டர்ன் வேர்ல்டையும் அதாவது யூரோப்பை வந்து நாங்கள் ஏஷியாவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அங்கே எடுக்கிற டேஸ்ட்டுகள் அங்கே எடுக்கிற காண்ற விஷயம் பார்க்குற விஷயம் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் வித்தியாசம் இங்கே வந்து வித்தியாசம் இங்கே வந்து நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங் கல்ச்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பட் அது ஃபுட்
எல்லாம் வித்தியாசம். The river, and that is where we're going to be departing from. Is there anyone who thinks they can't find a place and would like to meet here at 6:20? Or you think you're okay finding the boat back down to the river, which is that way and that way? Sure? Everyone sure if they can make their way there? Alright, so that's where we're going to be leaving from at 6:30 exactly. We still have about 35-minute drive to the hotel, so make sure you use the washroom. There's cafeterias around here. There's one public washroom that is rarely open, but you can try nonetheless. It's in the first building on the right hand side after this very nice red brick building. You'll see a small sign for toilet, and then you can choose what you would like to do. If you're really into wine, you can enjoy it for longer. If you just want to take a stroll or take pictures, you've got plenty of time as long as you're there at 6:30. 6:30 மட்டும் இதுக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். என் சிஸ்டர் ஒரு ஆள் இந்த லிப்ஸ் பார்த்துட்டு சரிண்ணா சொண்டெல்லாம் படிக்குது இதாக போடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் போடுவேன். இதை போட்டு நான் தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் மற்றாக்கள்கிட்டையும் சொல்லுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குது, எனக்கு விஷயங்கள் அதில் போடப்படுது என்பதை சொல்லுங்க. அப்போ தான் மற்றாக்களும் பார்க்கலாம். சரிதானே? அதே நேரத்தில் இந்த சேனலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் என்றால் அதையும் சொல்லுங்கள். ரைட்? ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். நல்ல ஒரு கார்டன் பெட், நல்லா இருக்குது, சூப்பர். அருமையான ஒரு கார்டன் பெட். அதுக்கு நல்ல வடிவாக பூத்துருக்கு, உண்மையான பூக்கள் நல்லா பூத்துருக்கு, அருமையாக இருக்குது. பார்க்கவும் வித்தியாசமான பூக்கள் சிறப்பாக இருக்குது. பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இல்லை, இதை கீழே பார்த்தா இதுக்குள்ள ஒரு பொடி ஒன்று தாட்டிருக்கிற மாதிரி இருக்குது. சிஸ்டர் ஒரு ஆளுடைய போல் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. இப்படி சில இடங்களில் தாக்குறப்ப அந்த கோயிலில் நீண்ட காலம் இருந்த ஒரு ஃபாதர் அல்லது சிஸ்டர் அவையில் அந்த கோயிலுக்கு சுத்த உள்ள தொழிலையே தாப்பார்கள். அப்படி தான் இதை நினைக்கிறேன். அருமையான ராயன் வேலி. இப்படித்தான் இங்கே உள்ள வீடுகள் ஸ்வெனியர் வித்திருக்கணும். பாருங்க, நல்லா இருக்கேனே. அதே மாதிரி இங்கே உள்ள மேக்னெட்ஸ். Du kriegst doch gar nichts. Du kriegst doch gar nichts. Nee, habe ich nicht im Souvenirladen. Ja, okay. Ciao. Sorry. உண்மையிலே இது இங்கே செய்யணுமா இல்லை சைனாலேருந்து வருதா என்றது ஒரு கேள்விக்குறி.
I want to make sure he likes it. நாங்கள் மேக்னெட்ஸ் இருக்குது நாங்கள் ஃப்ரிட்ஜில் அப்போ இதுலேயும் வாங்கியிருக்கிறேன். இது நல்லா இருக்கு. Frozen raisin. It's literally spelled ice wine, like EISWEIN. It's so funny. இது வைன் டேஸ்டிங் லொக்கேஷன். I don't think so. Normally every class. நல்ல வடிவான பில்டிங் நல்லா இருக்கு. நல்ல ஸ்ட்ரீட். Wait, I forgot my umbrella in there. Set. I think she said the river. I thought she said where we are. Yeah, which is that, I think it's that way. Yeah, that's good. I like it. I like it. That's good. Huwag na, nagit ka. 6:30, we should be there. O, 6:05. Ato na dito sa drop ko pa na to. Lagay mo, hinay naglakaw lang ba? Parang nga dyan, Hindi na lang pariso. yun niya isulting. Hindi ka mapito. Magandama. Grabe na yung posisyon. Dagan ka dito lang. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அநேகமாக எல்லா இடத்தையும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், இந்த ஹேண்ட் ரெயில்ஸ், barriers, the other one here, post, bollards, pavers. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சிமிலர் ஸ்டாண்டர்ட் they are following.
இங்கே நல்ல ஃபாஸ்ட் ட்ரெயின் ஒன்று போகுது. அரடம் இதில் என்ன எழுதியிருக்கண்டு சைனை வச்சு தான் பிடிக்கணும். நாங்கள் நிற்கிற இடம் பொப்பாட் என்ற இடம். பொப்பாட்டில் நாங்கள் நின்றுறாங்க. இவருக்கு நல்ல ஒரு லோட் கரியிங் காக உண்டு. என்ன கொண்டு போய் நமக்கு தெரியல. நல்ல லோடு தான் போகுது. அது நல்ல அமர்ந்திருக்கு. சேண்ட் இருக்கலாம். சேண்ட் அப்படி ஏதாவது சாமான்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஏதோ சேண்ட் அப்படி ஏதாவது இருக்கலாம். நல்லா கீழே அந்த போட்டர் லைன்ன்ற அந்த இடம் மட்டும் ஃபுல்லாக லோடு ஏற்றி கொண்டு போயினோம். ஏனென்றால் அந்த போட்டர் லைனு கிட்ட வந்துட்டு தானே ஃபுல் லோடிங். இந்த கார் வந்து கொண்டு வந்து போர்டை இறக்கி போட்டு போயிருக்கிறார் ஆளுங்களையும். ஏதாவது பேக்கராக கூட இருக்கலாம். அதில் வடிவாக மெயின்டைன் பண்ணிக்கணும் பாருங்கோ. இந்த ட்ரீயை வட்டி ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மொட்டையை அடிச்சு விட்டால் அப்புறம் அது சம்மருக்கு நல்ல இலைகளோடு வந்துடும். ஞாபகம் இப்போ ஒரு இலையும் இல்லை, எல்லாம் கருகி போச்சு. இந்த இதை பார்க்க ஞாபகம் 25-50 வருஷம் ஓல்டான சாமான். இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் அப்படி தான் எல்லாம் கருகி போயிருக்கு. அப்புறம் எல்லாம் வளர்ந்து வரும். இல்லை யூரோப்பியன் காசு எல்லாம் இடம் வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை யுனெஸ்கோவால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. பொப்பாட் அது உண்மையிலேயே பார்க்க விளங்குது. The Upper Middle Rhine Valley was recognized as Upper Middle Rhine World Heritage Site by UNESCO in the year of 2002 and belongs to the most important cultural and natural assets of the world. The Upper Middle Rhine Valley starts the Rhine kilometer 520 kilo in and ends 593. ஏமான பெரிய ஸ்ட்ரிச் ஒன்று. இப்போ தான் நாங்கள் அதில் போய் வந்தது. என்ன இட்ஸ் a World Heritage area. This valley located at the largest. What are you watching? It's a heritage site.